அதாவது ஒருத்தர் வந்து லேட்டா எழுந்தாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? இப்போ வந்து எல்லாரும் ஒரு வீட்ல எல்லாருமே தனித்தனியா தூங்குறாங்க. அப்படின்னா, ஒருத்தர் வந்து காலையில 7 மணி ஆயிடுச்சு இன்னும் எழுந்திருக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு உடனே அவங்க ரூம்ல போய் பார்ப்போம். அவங்க உயிரோட இருக்காங்களா? ஒருவேளை இறந்துட்டாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் தான் முதல்ல வரும். அப்படிப்பட்ட சந்தேகம் தான் நமக்கு வந்து முதல்ல வரும். முதல்ல என்ன சந்தேகம் வரும்? ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அல்ல 7:30க்கு எந்திரிக்கிறாங்க, அல்லது 8 மணி வரைக்கும் இன்னும் வரவே இல்ல, எழுந்து வரவே இல்லன்னா, நமக்கு உடனே என்ன சந்தேகம் வரும்? இறந்துட்டாங்களா இல்லையா? உயிரோட இருக்காங்களா இல்லையா? அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். உடனே போய் என்னன்னு வேகமா ஒரு சந்தேகத்தோட, பயத்தோட தான் போய் பார்ப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லேட்டா எழுந்துட்டாலே நம்ம செத்து போயிட்டோம்னு தான் அர்த்தம். சே எல்லாருக்கும் வர்ற ஒரே சந்தேகம், உயிரோட இருக்காங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணு? நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லணும். நான் இருக்கேன், இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எழுந்து சொல்லணும். சீக்கிரமா எழுந்து சொல்லணும். லேட்டா எழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, 5:30க்கு மேல நீ தூங்குற அப்படின்னாலே டவுட்டு தான். நீ உயிரோட இருக்கிறதே சந்தேகம் தான். சோதிச்சு பார்த்தா தான், நம்புனா தான், நீ முழிச்சு வந்தா தான் உண்டு. ஒரு 6 மணிக்கு மேலே எழுந்து வர்ற அப்படின்னாலே வந்தா தான் உண்டு. நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். நீ செத்து போயிட்டேன்னே நெனச்சுப்பாங்க. எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வந்துரும். நீ 6 மணிக்கு மேலே தூங்குற, 6:30க்கு மேலே தூங்குற, 7 மணிக்கு மேலே தூங்குற அப்படின்னாலே, உன் மேலே சந்தேகம் வந்துரும். நீ உயிரோட இருக்கியா இல்லையா? செத்து போயிட்டியா இல்லையா? இப்போ வந்து வீட்ல உள்ளவங்கன்னா பயந்துக்கிட்டே பார்ப்பாங்க. அதுவே ஒரு எதிரியா இருந்தா, உன்னுடைய எதிரி என்ன நினைப்பான்? 6:30 ஆச்சு, இன்னும் எழுந்து வரவே இல்ல. நம்மலாம் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். இன்னும் இவன் வந்து 6:30க்கு இன்னும் 6:30 ஆச்சு, 7 மணி ஆச்சு, 7:30 ஆச்சு, இன்னும் வரவே இல்ல. இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஒருவேளை செத்து போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்துரும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தேகம் வரும், பயம் வரும். ஐயோ! செத்து போயிருப்பானோ, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அப்பாடா உயிரோட தான் இருக்காப்புல. காலைல என்ன எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? 7 மணி வரைக்கும், 7:30 வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு பயத்தோட. அதுவே பிடிக்காதவங்களுக்கு, நம்மள பிடிக்காதவங்களுக்கு செத்து போயிட்டாங்களா, சந்தோஷத்தோட வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை செத்து போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் சாவல போலுக்க அப்படின்னு அவர் கவலையோட போயிடுவார். அதனால நம்ம வந்து நம்ம உயிரோடு தான் இருக்கிறோங்கிறத முன்கூட்டியே சொல்லணும். லேட்டா எந்திரிச்சிட்டாலே செத்து போயிட்டோம்னு தான் அர்த்தம். செத்து போனதுக்கு சமானம். அதிகாலையில் எழுந்திருக்கலன்னா, நாம செத்து போனதுக்கு சமானம் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல நாம 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கு கண்டிப்பா எழுந்திருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில். நம்மகிட்ட மின்சாரம் இருக்கு, மின் விளக்குகள் இருக்குது. அதனால கண்டிப்பா 4 மணிக்கு நம்ம எழுந்திருக்கணும். அதுக்கு மேல எழுந்துட்டாலே, நாம இந்த உலகத்துல உயிரோடு வாழ்வதற்கு ஒ இல்ல, செத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருது. நம்ம செத்து போனதுக்கு சமானம். லேட்டா எழுந்திருக்கிறது வந்து அதிகாலையில் எழுந்திருக்காம லேட்டா எழுந்திருக்கிறது என்பது நாம் இறந்து போனதற்கு சமானம். செத்து போனதுக்கு அப்போ லேட்டா எழுந்து வாழ்றாங்களே, 7:30க்கு தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து நடைப்பணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதையும் செய்ய முடியாது. எதையும் செய்ய முடியாது. சோம்பேறித்தனமா அவங்க ஒரு பொணம் தான். அதனால வாழ்றதுங்கிறது வந்து உயிரோட வாழ்றது அப்படி கிடையாது. புகழோடு வாழ வேண்டும். அதான் வாழ்க்கை. உயிரோட வாழ்றதுக்கு பேரு ஒரு பொணமா நீ வாழ்ந்துட்டுருக்க. நடைப்பணம், நீ செத்து போயிட்ட அவ்வளோதான். நீ வந்து புகழ் இல்லாம, எந்த லட்சியமும் இல்லாம வாழ்றது வந்து செத்துப்போன வாழ்க்கைக்கு ஒரு சமானம். அப்போ வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கணும். வாழ்க்கைன்னா என்னது? அது புகழோடு வாழ வேண்டும். அதற்கு பேர் தான் வாழ்க்கை. வெறும் உயிரோட வாழ்ந்துட்டாலே அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. புகழோடு வாழ வேண்டும். பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அததான் வந்து வாழ்க்கை. அப்படி இல்ல, அப்போ லேட்டா எழுந்திருக்கவங்க, இவங்க பெரும்பாலும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்க பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு பொணம் தான். நடைப்பொணமா வாழ்ந்துட்டு இருக்காரு. செத்துப்போன வாழ்க்கைக்கு அது சமானமாக நாம் அதை கருத வேண்டும்.